ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில். நிறைய பிரமிப்பான விஷயங்கள் அந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நான் எப்படி போனேன்னா, கும்பகோணத்தில் தங்கியிருந்தேன். அங்கிருந்து மயிலாடுதுறைக்கு பஸ் பிடிச்சேன். இந்த வாட்டி பிரயாணம் எல்லாமே பஸ் பிரயாணம் தான். கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை 33 கிலோமீட்டர். அங்கே இறங்கி அங்கிருந்தே பஸ்ஸு கிடச்சிது. அங்கேருந்து நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸு 24 கிலோமீட்டர். அங்கே இந்த 24வது கிலோமீட்டரில் இறங்கின உடனே எனக்கே அங்கே ஒரு பரபரப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா, திருஞான சம்பந்தர் இருக்கார் இல்லையா, நால்வரில் ஒருவர். அவர் அந்த ஊருக்கு வரார். வந்துட்டு சிவனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வரார். வந்தவர் அந்த ஊரில் இறங்கினோன்னையும் அந்த ஊரே அவருக்கு சிவலோகமாக தெரிகிறது. அங்கே இருக்கிற அந்த மணல் பரப்பெல்லாம் மணல் எல்லாமே சிவலிங்கமாக அவர் கண்ணுக்கு தெரிகிறது. அவர் ஆச்சரியப்படுறார். அதே நேரத்தில் பயம் அவரை மனசில் போகிறது. உடனே அம்மா அப்படின்னு கத்துறார். நான் சிவனை தரிசனம் பண்ணணுன்னு வந்தேன், சிவபெருமான தரிசனம் பண்ணணுன்னு வந்தேன். இந்த இடமே சிவலிங்கமாக தெரியறதே, நான் எப்படி இது மேலே காலை வச்சு நான் சுவாமியை நான் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் பயப்படுறார். பயந்து அம்மான்னு கூப்பிட்றார். கூப்பிட்ட உடனே அந்த கோவிலில் பெரிய நாயகி அப்படின்னு ஒரு அம்மன் இருக்குது. அந்த அம்மன் ஓடி வரா. ஓடி திருஞான சம்பந்தரை தன்னுடைய இடுப்பில் தூக்கிண்டு நடக்கிறார். நடந்து போய் சிவதரிசனம் பண்ணி வைக்கிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா அந்த திருஞான சம்பந்தருக்கு கிடைக்கிறது. அந்த பெரிய நாயகி அம்மனுக்கு 300 பெயர் இருக்குது. பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படின்னு இருக்குது. இங்கே மெயினாக இருக்கிற அம்மன் கோவிலுக்கு பிரகாரத்தில் இந்த பிள்ளை இடுக்கி அம்மனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. இந்த சன்னதியில் இந்த பிள்ளை இடுக்கி அம்மனை வேண்டிண்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நானே நிறைய பேரை பார்த்தேன். சுவாமி அங்கே போய் வேண்டிக்கிறாங்க. நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் மூன்றாக இருக்கின்றது. 3 தீர்த்தங்கள், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சந்திர தீர்த்தம், 3 அம்மன்கள், 3 சிவபெருமான். ஒன்று அகோரமூர்த்தி, இன்னொன்று ஸ்வேதாரண்யேஸ்வரர், இன்னொன்று அகோரமூர்த்தி சொன்னேன், ஸ்வேதாரண்யேஸ்வரர் சொன்னேன், 3வது நடராஜர். இங்கே இருக்கிற நடராஜரை அந்த இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்படியே சிதம்பரத்தில் எப்படி அந்த நடராஜர் சபை இருக்குது இல்லையா, அப்படியே அதே மாதிரியே இருக்குது. அந்த உருவம் எல்லாம், கட்டிடக்கலை எல்லாமே அப்படியே இருக்குது. இங்கேயும் ரகசியம் இருக்குது. சிதம்பர ரகசியம் சொல்லுவேன் இல்லையா, அதேமாரி இங்கேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த நடராஜரை ஆதி சிதம்பரம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கோவிலை பார்த்துட்டே மற்ற டீட்டெயிலெலாம் பார்க்கலாமா? இதோ என்னுடைய பஸ் பிரயாணம் ஆரம்பித்து விட்டது. மயிலாடுதுறையிலிருந்து 24 கிலோமீட்டர். அடுத்தது இதோ கோவில் ரோடு. இது இங்கே இருக்கிற மூலவர் பெயர் ஸ்வேதாரண்யேஸ்வரர், அம்மன் பெயர் பிரம்ம வித்யாம்பிகை. ஏன் அந்த பேர், அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலம், சோழர்களால் கட்டப்பட்டது. சிவன் இங்கே ஸ்வயம்பு. எப்படி ஒரு அழகான கோபுர தரிசனம் பாருங்கள். காசிக்கு இணையான ஒரு ஸ்தலம் இது. இத்தலத்தில் அகோரமூர்த்தி இருக்குது. அது ஒரு தனி சிறப்பு. மற்றும் 3 சிவன் சொன்னேன் இல்லையா, அதில் அகோரமூர்த்தி. இவர் மருத்துவாசுரனை அடக்குவதற்காக சிவனின் ஈசான்ய முகத்திலிருந்து தோன்றினார். நம்ம இப்போ பார்க்குறது முதல் தீர்த்தம்.
அப்படியே கோவில் முகப்பை பார்க்குறோம். மொத்தம் 3 தீர்த்தங்கள்: சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சந்திர தீர்த்தம். பிரம்மனுக்கு வித்தை கற்றுக் கொடுத்ததால் இத்தல அம்மன் பிரம்ம வித்யாம்பிகை என்று பெயர் பெற்றார். இந்த தலம் தாங்க நவக்கிரகங்களில் புதனுக்குரிய ஸ்தலம். இது புதனால் நமக்கு என்னென்ன கிடைக்கிறது? படிப்பு, அறிவு, அப்புறம் இந்த நாள்பட்ட நரம்பு வியாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருந்தால் இந்த கோவிலுக்கு வந்து புதனை வழிபட்டால் சரியாயிடும். ஓம் நமசிவாய. வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தில் இந்த கோவிலை பற்றி எழுதியுள்ளார். அப்படின்னா இது எவ்வளவு பழமையான ஒரு ஸ்தலங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. பட்டினத்தார் இந்த ஸ்தலத்தில் தான் சிவ தீட்சை பெற்றார். இந்த கோவில் காசிக்கு இணையான ஒரு ஸ்தலம். இது ரொம்ப அழகான ஒரு பிரகாரம். அந்த முன் மண்டபத்தில் அந்த ஸ்தல வரலாறை ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஒன்று நான் கோவில் பேரை உங்களுக்கு சொல்லலை இல்லையா? நவக்கிரகங்களில் புதன் ஸ்தலம்னு சொல்லிட்டேன். கோவில் இந்த ஊர் பெயர் திருவெண்காடு. திருவெண்காடு புதனுக்குரிய ஸ்தலம். இது கிரகத்தில் புதனுக்குரிய ஸ்தலம். யாரெல்லாம் படிப்பில் வீக்காக இருக்கீங்களோ, இல்லை கல்வியில் மேலும் சிறக்கணுமோ, மேல் படிப்பு வரணுமோ, நோய்கள் நரம்பு சம்பந்தப்பட்டமான நோய்கள் தீரணுமோ, அது மட்டுமல்ல தொழில் சிறக்க, அப்புறம் இந்த காமெடி ஆக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் புதன் நல்லா இருந்தால் தான் காமெடி வரும். இன்டெலிஜென்ஸ், அதுக்கும் இந்த புதன் தேவை. கணக்கு அறிவுக்கு இந்த புதன் தேவை. இது பாருங்கள், இதுதான் அந்த நடராஜர் சபை. எப்படி சிதம்பரத்தில் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கே இருக்குது. ஓம் நமசிவாய. யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக பிரம்மா தவம் செய்த இடம் இதோ இந்த இடத்துல தான் பிரம்மா தவம் செய்தார். அதனால தான் இந்த அம்மனுக்கு பிரம்ம வித்யாம்பிகைன்னு பேர். ஓம் நமசிவாய. வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்.